கல்யாணம் இந்த நிக்காவுடைய வைபவம் முடிஞ்சதுக்கு பின்னாலே என்ன செய்ய வேண்டும்? இரண்டு வீட்டார்களுடைய அழைப்பிதழ்கள் ஒவ்வொரு காட்சியிலையும் போடுறாங்க. கண்ணியமானவர்களே, பெண்ணூட்டுடைய சாப்பாடு இஸ்லாத்துல எங்கேயும் இல்ல. இத கட்டாயம் தவிர்த்துக்கோங்க. இது எங்கேயும் இஸ்லாம் சொல்ல இல்ல. பெண்ணூட்டுக்கு சாப்பாடு இல்ல. சாப்பாடு என்பது வலிமா சாப்பாடு மட்டும்தான். அதுவும் மாப்பிள்ளையுடைய சொந்த பணத்தில வலிமா சாப்பாடு போடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலிமா சாப்பாடாக இருந்தது சரீத் என்று சொல்லக்கூடிய தக்கடி உணவு. ஆட்டு இறைச்சியோட ஒரு மாவையும் ரொட்டியையும் சேர்த்து ஒரு வகையான சாப்பாடை சமைப்பார்கள். அதுக்கு பேர் எங்கட ஊர்களில் குறைவது. ஆனால் அது அங்க சவுதியில போன நாடுகள் இருக்குது, எங்களுடைய மேற்பகுதியில ஊர்கள் இருக்குது. கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு உணவு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடாக போட்டிருக்கிறார்கள். நீங்க கட்டாயம் மாடு இருக்கணும், நீங்க இத்தனை சகன் எடுக்கணும், இப்படி அப்படி செய்யணும் என்பது எங்கேயும் இஸ்லாத்துல இல்லை. அல்லாஹ் எனக்கு தாராளமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் செலவழிப்பதை எதிர்பார்க்கிறான். அப்படி என்றால் பரவாயில்லை. ஆனாலும் எங்கட ஊர்ல எத்தனையோ குமர் பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு கஷ்டமான நிலைமையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்க 2 மாடத்து ஒரு கல்யாணத்தை செய்ய போறீங்கன்னா ஒரு மாட்டை அவர்களுக்கு கொடுங்க. அவருடைய கல்யாணத்தை சிறப்பாக செய்யற நேரம் அல்லாஹ் உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களோட பிள்ளைகளுடைய நிக்காக அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான். எனவே கண்ணியமானவர்களே, ஆக முக்கியமானது. அப்படி இல்லை, மாப்பிள்ளைகிட்ட பணமே இல்லை, மாப்பிள்ளை ஏதும் சேர்த்து வைக்கல, சேர்த்து வைத்ததையும் மகளாக கொடுத்துட்டாரு, ஒன்றும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. வலிமா சாப்பாடு என்பது சுன்னத்து தான். அதுக்கு யாரும் கோவிச்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஆளுக்குத்தான் வலிமா சாப்பாடு கொடுக்க இயலுமா? ஒரு ஆளுக்கு கொடுங்க. ஒரு சகன்தான் கொடுக்க இயலுமா? ஒரு சகனை கொடுங்க. நீங்க இத்தனை சகன்தான் செய்யணும் என்பது இஸ்லாத்துல எங்கேயும் சொல்லப்பட இல்லை. வலிமா சாப்பாட்டை தவிர வேற எந்த சாப்பாடும் எங்கட முஸ்லிம் உம்மத்தில் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு விடயத்தை உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், நீங்க பெண்ணுடைய வீட்டாரும் சாப்பாடு கொடுக்க போறீங்க, அவங்க 2 லட்சம் ரூபாய் செலவழிக்க போறாங்க, மாப்பிள்ளை வீட்டாரும் 2 லட்சம் ரூபாய் செலவழிக்க போறாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த பணத்தை மாப்பிள்ளைக்கு ஹதியா கொடுங்க, கொடுத்து சொல்லுங்க மாப்பிள்ளை கிட்ட 2 குடும்பத்துக்கும் சேர்த்து நீங்க வலிமா போடுங்க சொல்லுங்க என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய அழகான ஒரு வழி. கண்ணியமானவர்களே, நாங்க பழகிட்டோம், எங்கட ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது என்பதெல்லாம் இங்க இல்ல. நான் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைங்க சொல்றேன். அல்லாஹ் மீது சத்தியமாக யார் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு மாற்றமாக நிக்காஹுடைய வைபவத்தை செய்வாங்களோ அந்த குடும்பம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அந்த குடும்பத்தில் நிம்மதியை எதிர்பார்க்கலாம் இருக்கும். அந்த குடும்பம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இவர்கள் தான் காலி கோடுகள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் சமாதான நீதிமன்றங்களில் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். யார் தெரியுமா? நிக்காஹ் ஒழுங்கா செய்ய இல்லை,